அனைவருக்கும் வணக்கம். இது தமிழ் மீடியம் ஸ்டூடண்ட்ஸ் யூடியூப் சேனல். சப்போஸ் வீடியோ குவாலிட்டி கம்மியா இருக்குன்னு நெனச்சீங்கன்னா, யூடியூப்ல வீடியோ குவாலிட்டி சேஞ்சுன்னு சொல்லக்கூடிய ஆப்ஷன் ஒண்ணு இருக்கும். அது சேஞ்ச் பண்ணும்போது வீடியோ வந்து கிளியரா தெரியும். ஏன்னு கேட்டீங்கன்னா, நம்ம ஃப்ரீ வெர்ஷன் வீடியோ ரெக்கார்ட்ல வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்றோம். ஸோ மறக்காம வீடியோ குவாலிட்டி வந்து சேஞ்ச் பண்ணி பாருங்க. அதே சமயம் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. பெல் பட்டன வந்து நோட்டிஃபிகேஷன் வந்து ஆன் பண்ணி வச்சுங்க. இந்த மாரி சின்ன சின்ன யூடியூப்ல உங்களுடைய ஆதரவுங்கிறது முக்கியமானது. ஸோ இந்த வீடியோவுல மெயினா நம்ம எத பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஸோ இந்த வீடியோவுல வந்து பார்த்தீங்கன்னா, மெயினா நமக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நீங்க டிஸ்ப்ளே பார்க்கும்போது என்ன ஆயிருக்குன்னு கேட்டீங்கன்னா, சிஎஸ்ஆர் நெட்டு அண்ட் யுஜிசி நெட்டு. ஸோ இதுக்கு உண்டான எக்ஸாம் டேட் வந்து குடுத்துருக்காங்க. ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, இதில கவனிக்கக்கூடிய விஷயங்கள் என்னன்னு கேட்டீங்கன்னா, ஜூன் 18ஆம் தேதி நடந்த யுஜிசி நெட் எக்ஸாம் வந்து எழுதியிருப்பீங்க. நம்ம சப்ஸ்கிரைபரும் ஒருத்தர் கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த யுஜிசி எக்ஸாம் வந்து ஜூன் 18ஆம் தேதி கண்டக்ட் பண்ணாங்க. ஸோ அதுக்கப்புறமா வந்து என்ன பண்ணியிருந்தாங்கன்னு கேட்டீங்கன்னா, 19ஆம் தேதி தான் வந்து இந்த யுஜிசி நெட் எக்ஸாம் வந்து செல்லாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ஏன்னு கேட்டீங்கன்னா, வினாத்தாள் கசிவு அப்படின்னு சொல்லி இந்தியன் சைபர் கிரைம்லேருந்து ஒரு கம்ப்ளைண்ட் வந்து ரிஜிஸ்ட்ரேஷன் வந்து பண்ணியிருந்தாங்க. அது கன்ஃபார்ம் தான் அப்படின்னு சொன்ன பின்னாடி தான் மத்திய கவர்மெண்ட் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, 2 நாளுக்கு முன்னாடி தான் பாராளுமன்ற கூட்டத்தொடர் வந்து நடந்திருக்கும். அதுல நம்ம இந்திய நாட்டின் குடியரசுத் தலைவரும், இந்த நேஷனல் டெஸ்ட் ஏஜென்சி பத்தி நேர்மையா வந்து டெஸ்ட் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். ஸோ இதுக்கு உண்டான பணிகள் வந்து கவர்மெண்ட் வந்து கண்டிப்பா தொடர்ந்து செய்யும் அப்படின்னு சொல்லி ஒரு வாக்குறுதியும் குடுத்திருந்தாங்க. ஸோ நீங்க நியூஸ் பார்த்திருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். ஸோ அதனால தான் என்ன பண்ணியிருக்காங்கன்னு கேட்டீங்கன்னா, அதாவது இந்திய குடியரசுத் தலைவர் பேசின பின்னாடி ஒரு 2 டேஸ்க்குள்ள நமக்கு வந்து எக்ஸாம் டேட்டும் குடுத்துருக்காங்க. ஜூன் 18ஆம் தேதி நடந்த எக்ஸாம் வந்து டோட்டலா வந்து கேன்சல்டு. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பதிலா எப்ப எக்ஸாம் வைக்கிறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு யுஜிசி நெட் ஜூன் 2024. ஸோ இந்த எக்ஸாம் தான் நமக்கு என்ன பண்ண போறாங்கன்னா, பிட்வீன் 21 ஆகஸ்ட் 2024 இருந்து 04 செப்டம்பர் 2024 வரைக்கும். அதாவது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு கண்டிப்பா ஒரு 2 வீக்ஸ் இல்லைன்னா 3 வீக்ஸ் பக்கம் என்ன ஆகும்னு கேட்டீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ல வந்து உங்களுக்கு எக்ஸாம் வந்து வைப்பாங்க. ஸோ இதுக்கு முன்னாடி நீங்க எழுதியிருப்பீங்க. ஒருவேளை நீங்க சிஎஸ்ஆர் யுஜிசி நெட் வந்து ஜூன் 18ஆம் தேதி வந்து எழுதியிருந்தீங்கன்னா, 84 சப்ஜெக்ட் 83 சப்ஜெக்ட் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரே நாள்ல வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ணியிருந்தாங்க. ஆஃப்லைன் மெத்தட் ஓகேங்களா? ஆஃப்லைன் மெத்தட்ல. ஸோ அந்த ஆஃப்லைன் மெத்தட் வந்து கேன்சல் பண்ணிட்டு, மறுபடியும் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் கொண்டு வந்துட்டாங்க. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு இது புதுசு இல்ல. கடந்த 2020, 2021, கடந்த 2 வருஷத்துக்கு முன்னாடியே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம் தான் கொண்டு வந்தாங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த் எண்டுல இருந்து நமக்கு செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக் ஃபுல்லாவே வந்து பார்த்தீங்கன்னா, கம்ப்யூட்டர் பேஸ்டு எக்ஸாம்ல யுஜிசி நெட் வந்து எக்ஸாம் வந்து கண்டக்ட் பண்ண போறாங்க. ஓகேங்களா? அடுத்ததா வந்து பார்த்தீங்கன்னா, செகண்ட் பாயிண்ட் என்ன குடுத்துருக்காங்கன்னா, ஜாயின் யுஜிசி நெட் அப்படின்னு குடுத்துருக்காங்க. இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு கெமிக்கல் சயன்ஸ் பிசிக்கல் சயன்ஸ், மேத்தமேட்டிக்ஸ் இந்த மாரி சயன்ஸ் குரூப்ல வரக்கூடியவங்க அத்தன பேருமே எழுத முடியும். ஸோ 25ஆம் தேதியிலிருந்து 27ஆம் தேதி ஜூலை நெக்ஸ்ட் மந்த் 1 மந்த்துக்கு முன்னாடியே நமக்கு குடுத்துருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 1 மந்த்துக்கு முன்னாடியே குடுத்துருக்காங்க. சப்போஸ் யாராவது இந்த சிஎஸ்ஆர் நெட், யுஜிசி நெட் வந்து அப்ளை பண்ணியிருக்கிறீங்கன்னா, கன்டினியூஸா வந்து படிங்க. ப்ளஸ் வந்து கொஸ்டின்ஸ் பேப்பர் நெறைய பிராக்டிஸ் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களால கிளியர் பண்ண முடியும். அதே மாரி நெகட்டிவ் மார்க் வந்து இருக்கு. ஸோ அத வந்து மனசுல வச்சுக்கிட்டு நீங்க வந்து இது வந்து பண்ணணும். ஓகேங்களா? ஸோ இதுவும் வந்து கம்ப்யூட்டர் பேஸ்டு தான். இது ஒண்ணும் ப்ராப்ளம் கிடையாது. ஸோ எதுக்காக சொல்ல வரேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, இந்த மேக்ஸிமம் வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சிஎஸ்ஆர், யுஜிசி நெட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த எக்ஸாம், அதாவது சயன்ஸ் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடியவங்களுக்கு வந்து மிகப்பெரிய ஒரு வாய்ப்பு. லாஸ்ட் வீடியோ கூட நம்ம சொல்லியிருந்தோம். நீங்க ஜஸ்ட் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணிட்டா, ஒருவேளை நம்ம பிஹெச்டி பண்ணலாம் அப்படின்னு ஒரு ஐடியா இருக்கலாம். ஓகேங்களா? அதுக்கு நீங்க வந்து எலிஜிபிலிட்டி பிளஸ் வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க காலேஜ் லெவல்ல, நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு காலேஜ்லயும் அசிஸ்டன்ட் புரொஃபஸரா வந்து ஒர்க் பண்ணலாம். அப்படி இல்லைனாலும் கெஸ்ட் லெக்சரா நீங்க ஒர்க் பண்ணலாம். கெஸ்ட் லெக்சர்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒரு யூனிவர்சிட்டில ஒரு கவர்மெண்ட் காலேஜ்ல வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் ஃபில் பண்ணாம இருப்பாங்க. பட் அங்க நமக்கு டீச்சர்ஸ் ரெக்யர்டா இருக்கும். தேவைப்படும். ஸோ அந்த நேரத்தில வந்து நம்ம கெஸ்ட் லெக்சரா வந்து அப்பாயின்ட் பண்ற வாய்ப்புகள் உண்டு. மேக்ஸிமம் கெஸ்ட் லெக்சர்ங்கிறது நம்ம தெரிஞ்சவங்க மூலியமா தான், யூனிவர்சிட்டி மூலமா தான் நம்ம போக முடியும். சப்போஸ் யாராவது நமக்கு வந்து ரெக்கமெண்டேஷன் வந்து பண்ணா மட்டும் தான் நம்மளால அந்த கெஸ்ட் லெக்சர் போஸ்டிங் கூட நம்ம வாங்க முடியும். அதுக்கே மேக்ஸிமம் மந்த்லி வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு 20,000லிருந்து பிளஸ் வந்து ஒரு 25,000 வரையும் தருவாங்க. ஓகேங்களா? ஸோ இது யூனிவர்சிட்டியில இருக்கக்கூடிய லெவலு.
கெஸ்ட் லெக்சர் போஸ்டிங்கு. ப்ளஸ் வந்து நான் சொல்லியிருந்தேன், இந்த சிஎஸ்ஆர், யுஜிசி நெட் பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு டீச்சிங் லைன் மட்டுமே கிடையாதுங்க. அது நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க. சமீபத்தில 2 நாளைக்கு நேற்று கூட நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. டிஆர்டிஓ அப்படின்னு சொல்லக்கூடிய டிஃபென்ஸ் ஓரியன்டடா இருக்கக்கூடிய ஆர்கனைசேஷன்ல வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு மிசைல் வந்து யூஸ் பண்ணியிருப்பாங்க. நேற்று நியூஸ்ல வந்து சொல்லியிருப்பாங்க. ஸோ அந்த மாரி இருக்கக்கூடிய போஸ்டிங், அதாவது சயின்டிஸ்ட் ஏ, சயின்டிஸ்ட் பி, சயின்டிஸ்ட் சி அப்படின்னு சொல்லி 3 வகையான கேட்டகரி வந்து பிரிச்சிருப்பாங்க. சயின்டிஸ்ட் ஏ, பி, சின்னு. ஸோ இதுக்கு நீங்க வந்து எலிஜிபிள் ஆகலாம். ஸோ இந்த சிஎஸ்ஆர் யுஜிசி நெட் வந்து கிளியர் பண்ணியிருந்தீங்கன்னா, இந்த எக்ஸாம் வந்து நம்மளால வந்து ஈஸியா வந்து கிளியர் பண்ணிட்டு, நமக்கு வந்து முன்னுரிமை குடுப்பாங்கன்னு வச்சுக்கங்களேன். ஸோ இதுலயும் நம்ம வந்து ஜாயின் பண்ண முடியும். அதே மாரி வந்து பார்த்தீங்கன்னா, நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய இந்த ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொன்னு சொல்லணும்னா, இஸ்ரோ. ஸோ இதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, சயின்டிஸ்ட் லெவல்ல வந்து போஸ்டிங்ஸ்லாம் இருக்கும். ஸோ இதுக்கெல்லாம் முக்கியம் எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சிஎஸ்ஆர், யுஜிசி நெட்டெல்லாம் நம்ம கிளியர் பண்ணியிருந்தா தான் நம்ம இந்த இடத்துக்கு போக முடியும். அதே மாரி பார்த்தீங்கன்னா, இந்த நேஷனல் லெவல்ல இருக்கக்கூடிய ஆயில், நிலக்கரி இந்த மாரி ஆர்கனைசேஷன் இருக்கு இல்லையா? ஸோ அதுலயும் வந்து பார்த்தீங்கன்னா, போஸ்டிங் ரெக்ரூட்மென்ட்க்கு இதெல்லாம் வந்து முக்கியமா கேட்பாங்க. ஓகேங்களா? நீங்க போஸ்டிங் வரும்போது பாருங்க. ஸோ ஒன்லி வந்து நமக்கு பிஹெச்டி மட்டும் கிடையாது. பிஹெச்டி பண்ணிட்டு நம்ம காலேஜ் லெவல்லயும் ஒர்க் பண்ணலாம். ப்ளஸ் வந்து அதர் ஆப்ஷனும் நெறையா இருக்கு இதுல. ஸோ இந்த ஒன்ஸ் நீங்க சிஎஸ்ஆர், யுஜிசி நெட்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு புரியும். ஸோ இதுல முக்கியமா நம்ம கவனிக்கக்கூடியது என்னன்னு கேட்டீங்கன்னா, இப்போ உங்களுக்கு டவுட் வரும். சார் இந்த டிஎன் செட் எக்ஸாம் சார், என்ன சார் பண்ண போறாங்க? லாஸ்ட் வீடியோ கூட நம்ம சொல்லியிருந்தோம். மேபி வந்து ஜூலை 1 வீக், 2nd வீக்குக்குள்ள சொல்லுவாங்களா அப்படின்னு நம்ம எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம். இன்னமும் அத பத்தி எந்த ஒரு அப்டேட்டும் நமக்கு கிடைக்கல. சப்போஸ் ஏதாவது அப்டேட் கிடைச்சுச்சுன்னா, கண்டிப்பா நம்ம வீடியோ வந்து அப்லோட் பண்றோம். ஏன்னா ஜூலை எண்டுல தான் நமக்கு சிஎஸ்ஆர் நெட் எக்ஸாம் இருக்கு. அதுக்கப்புறம் ஆகஸ்ட் எண்டுலயும் செப்டம்பர் 1 வீக் வரையும் வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யுஜிசி நெட் வரும். ஸோ இந்த பிட்வீன் டைம்ல ஏதோ ஒரு டிஎன் செட் எக்ஸாம் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னு நெனைக்கிறேன். மேபி இது சம்மந்தமா ஏதாவது நியூஸ் வந்துச்சுன்னா, கண்டிப்பா நம்ம அப்லோட் பண்றோம். ஸோ படிக்கிறீங்க கன்டினியூஸா படிங்க. நான் ஆல்ரெடி சொன்ன மாரி தான். நீங்க டிஎன் செட் எக்ஸாமுக்கு படிச்சாலும் சரி, ஜாயின் சிஎஸ்ஆர், யுஜிசி நெட், ஆர்ட்ஸ் டிபார்ட்மெண்ட் இது எல்லாமே ஒரே சிலபஸ் தான். கன்டினியூஸா படிச்சீங்கன்னா, கண்டிப்பா வெற்றி பெற முடியும். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வீடியோவில் நாம் சந்திக்கலாம்.